என்ன ப்ராப்ளம் வருது டாக்டர்? 6 மாசமா நெஞ்செல்லாம் வலிக்குது டாக்டர். 6 மாசமா? ஆமா டாக்டர். 6 மாசமா நெஞ்சு வலிச்ச போதும் இந்த 7 டாக்டரும் கண்ணுக்கு தெரியல. 6 மாசமா என்ன உங்க என்னென்ன ப்ராப்ளம் என்ன செய்யுது உங்களுக்கு? டாக்டர் நெஞ்சு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, வயிறு எரிச்சல் இருக்கு, வயிறு எரிச்சல், கை கால் வலி இருக்கு, கை கால் வலிச்சல், சாயங்காலம் போனா கண்ணு மங்களா தெரியுது, சாயங்காலம் கண்ணு மங்களா தெரியுது, கண்ணு மங்களா இருக்குது, வயிறு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, இது கால் உளைச்சலா இருக்குது, தலைவலி இருக்குது, வயிறு கடிக்க முடியாதுங்க. காட்டுங்க தொண்டையில. ஒண்ணு செய்யுங்க, தொண்டைக்குள்ள ரொம்ப உங்களுக்கு ஒரு புத்து போல இருக்குது பாத்துக்காங்க. ஆமா, அதுக்கு எல்லாத்தையும் நான் சரி பண்ணி தரேன். சவுண்டே கேட்கல, சவுண்டே கேட்கல. டாக்டர் உங்க கால் வலி சொல்லுங்க. இந்த படிப்பு ஓவர் ஆகணும் இப்படிதான் வச்சு பார்ப்போம். இந்த உங்க உடம்புல ட்ரைனே ஓடுது. ஆமா, அப்பா வித்தியாசமா இருக்குது. நமக்கு ஒண்ணு வச்சு பார்ப்போமே. இது நம்ம பாடின பாட்டாச்சு, நமக்குள்ளே இருக்கு. என்ன இதயம் துடிப்பு. தண்ணி கிடைக்க மாட்டாங்க சிஸ்டர், தண்ணி குடிங்க சிஸ்டர், தண்ணி குடிங்க. குளத்து மடையை பிடிங்கி விட்டது மாதிரி சவுண்ட். என்ன இது உங்க வயது என்னத்துக்காச்சு? ரொம்ப இதா இருக்குது, ரத்தம் குறைவா இருக்குது பிரதர், உடம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க, வயிறு ஃபுல்லா உங்களுக்கு நோயா இருக்குது. ஒரு பிளட் டெஸ்ட்டும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ரேவும் போடணும்னு பார்த்துக்காங்க. அந்த பிளட் டெஸ்ட் எக்ஸ்ரே போட்ட பிறகுதான் எனக்கு ஏதாவது சொல்ல முடியும். ஏன்னு சொன்னீங்க, எதுக்கு போனாலும் மொத்தத்தில் ஃபுல்லா டெஸ்ட் எழுதிடும், அதை படிச்சா நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அதனால நாங்கள் போடுறோம். சிஸ்டர், எக்ஸ்ரே ஒன்று பிரதர் ஒன்று கூப்பிடுங்க. கர்மம் முடிச்ச கிளினிக்க நான் தொடங்கி என்ன நம்பி வந்த பேஷண்ட் படுத்து போட்டு அப்படி அதே அதேதான் எடுங்க. வயிற்றுல கொஞ்சம் எடுங்க. ஓகே, எடுங்க. போதும் போதும் போதும். அப்படியே சாக்கு புக்கில் நர்ஸ் அடிச்சுட்டு போயிடாது. போதும் போட்டு நல்லா பார்க்க நம்ப முடியாது. கொடு, எக்ஸ்ரே கொடு.